ஒரு இளைஞனுக்கு எப்போதும் அதிகமாக கோபம் வரும் பழக்கம் இருந்தது. சின்ன விஷயம் கூட அவனை உடனே சினமடையச் செய்யும். இதை கவனித்த அவன் அப்பா ஒரு நாள் அவனை அழைத்தார். அவன் கையில் ஒரு சுத்தியலும் சில ஆணிகளையும் கொடுத்து மெதுவாக சொன்னார், மகனே, இனிமேல் உனக்கு கோபம் வரும் ஒவ்வொரு முறையும் வீட்டின் பின் சுவரில் ஒரு ஆணியை அடித்துவிடு. அவன் அதைப் போலவே செய்தான். முதல் நாள் 10 ஆணிகள், அடுத்த நாள் 7, பின்பு 5, 2. நாட்கள் செல்லச் செல்ல அவன் கோபம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணிதான் சுவரில் அடித்தான். இவ்வாறு மொத்தமாக 45 ஆணிகள் சுவரில் அடிக்கப்பட்டன. ஒரு நாள் அவன் மகிழ்ச்சியுடன் அப்பாவிடம் வந்து, அப்பா, இப்போது எனக்கு கோபமே வருவதில்லை என்றான். அப்போது அப்பா சொன்னார், அப்படியானால் இனிமேல் உனக்கு கோபம் வராத ஒவ்வொரு நாளும் சுவரில் அடித்த ஒரு ஆணியை பிடுங்கி எடுத்துவிடு. அவனும் அப்படியே செய்தான். 45 நாட்களில் அனைத்து ஆணிகளையும் பிடுங்கி எடுத்துவிட்டு பெருமையுடன் அப்பாவை அழைத்தான். அப்போது அப்பா சுவரைக் காட்டி சொன்னார், ஆணிகளை நீ எடுத்துவிட்டாய், ஆனால் சுவரில் இருக்கும் இந்த ஓட்டைகள் என்ன? அவை மீண்டும் முன்னைப் போல மாறுமா? அந்த நிமிடம் அந்த இளைஞன் தலை குனிந்தான். அப்பா தொடர்ந்தார், மகனே, நாம் கோபத்தில் சொல்வதும் செய்வதும் இதுபோலத்தான். மன்னிப்பு கேட்டாலும் சில காயங்கள் எப்போதும் அடையாளமாகவே இருந்துவிடும். அந்த நாள் முதல் அவன் கோபத்தை கட்டுப்படுத்த மனதில் உறுதி செய்தான். முடிவு: கோபம் வேண்டாம்.